செஸ்ட் பெயின் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் கை வலிக்குது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு 30-40 இசிஜி ட்ரெட்மில் எக்கோ எடுத்துக்கிட்டு ஆன்ஜியோ பண்ணிக்கிட்டு என்னென்னமோ ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் என்ன தெரியுமா? அது ஹார்ட்டாக இருக்கிறதுக்கோ ஹார்ட் ட்ரபுளாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு மிக மிக குறைவு. இந்த மாதிரி பெயின் யூஸ்வலாக கழுத்தில் எலும்பு தேய்மானம் ஆகியோ, கழுத்தில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் ஆகியோ, கழுத்தில் ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால வர்றது தான் மோஸ்ட் காமன் பேஷண்ட்ஸாக இருக்குது. அதுக்கான டேர்ம்ஸ் என்னென்னா சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் பல்ஸ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வித் பிரேக்கியல் நியூரால்ஜியா. இந்த கண்டிஷன் எல்லாம் கழுத்தில் மோஸ்ட் காமனாக வீட்டுக்கு ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த காமன் ப்ராப்ளத்தில் வர்ற இந்த சிம்டமை கன்ஃபியூஸ் ஆகி வேறு என்னமோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்ருக்கீங்க, டெஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்கீங்க. இனிமேல் கவலைப்பட வேணாம், அது கண்டிப்பாக எக்ஸசைஸ் மூலம் தீர்வாகும். அந்த மாதிரி இருந்தால் என்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்னு இப்போ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அந்த சிம்டம் அதோடு கூட நிற்காமல் தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், கை விரலில் மரமரப்பு, சம்டைம்ஸ் இம்பேலன்ஸ், காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இங்கே தாடையில் வலி, ஒரு பக்கம் தலைவலி, 2 பக்கமும் தலைவலி, ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸ் இந்த மசிலில் வலி, முதுகில் வலி, இப்படியெல்லாம் கலந்து வர்றதுனால தான் உங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்க இது இசிஜி எடுத்தாச்சு ஹார்ட் ட்ரபிள் இல்லைன்னு, ஆனால் ஏன் வலிக்குதுன்னு நீங்கள் சண்டை போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இது மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 எக்ஸசைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 எக்ஸசைஸ் அண்ட் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7. அதுக்கப்புறம் எலிவேஷன் மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருக்கிறது, கீழே போட்டு 10 வரைக்கும் வச்சுருக்கிறது. செகண்ட், தேர்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எக்ஸசைசஸை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வலி குறையும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.